அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் குக்கரில் செஞ்சு காட்டுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணான்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து நம்ம நார்மல் குக்கிங் ஆயிலில் செஞ்சால் கூட டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட 50 ml அளவுக்கு நான் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலும் நெய்யும் கம்மியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட் சொல்லிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வந்து பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 2 மராட்டி முக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறமா 4 பே லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வேணான்னு நினைக்கிறவங்க, அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து கம்ப்ளீட்டாக கலர் மாறணும். அப்போ தான் பிரியாணியோட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதாவது மசாலா தூள் கிடையாதுங்க. வெங்காயம், தக்காளி, தயிர் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். மட்டன், சிக்கன் சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம வந்து வெங்காயம், தக்காளிலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு அந்த வெங்காயத்துலேயும் மசாலாலையும் இறங்கணும். ஸோ நல்லா வதங்க விட்டுக்கோங்க. வதங்க விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூளும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைல்லே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த பிரியாணிக்கு வந்து அந்த கலர் கிடைக்கும். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காரத்தை பொறுத்து உங்களுக்கு கார மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி மசாலா நார்மலாக கிடைக்கும் இல்லையா கடையில், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வெறும் மல்லித்தூள் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா 1 டீஸ்பூனும் மல்லித்தூள் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கேரட், பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு தேவையான அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலோ இல்லை கம்மியாக வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மசாலாவோடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லையா? இந்த டைமில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மசாலாவுக்கு வந்து பச்சை மிளகாயோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறணும். தக்காளி வதங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இந்த பிரியாணிக்கும் தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்குற வரை மூடி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இங்கே துபாயில் கல்லுப்பு வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க, எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா இங்கே துபாய் ஓவர்லான்ச்சுக்குள்ளே இருக்க ஃபைசல் மண்டின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே தான் வாங்குவேன். இந்த அரிசி பருப்புலாம் வாங்குவோம் இல்லையா, ரைஸ் மில் மாதிரி, அந்த இடத்துல தான் நான் வாங்குவேன். இது வரைக்கும் அங்கே தான் வாங்கிட்டுருக்கேன். ஆனால் நிறைய சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது இப்போல்லாம் கல்லுப்பு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி சேர்த்து நல்லாவே மேஷ் ஆகிடுச்சு. இந்த டைமில் என்கிட்ட வேக வச்ச கொண்டக்கடலை கொஞ்சமாக இருந்தது, அதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் கொண்டக்கடலைக்கு பதிலாக பச்சை பட்டாணி இல்லைனா ஃப்ரோசன் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய பசங்க வந்து இந்த பச்சை பட்டாணி சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் கொண்டக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். கொண்டக்கடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோடய ஃப்ளேவர் நமக்கு அந்த மசாலாவில் நல்லா இறங்கணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக புளிப்பாக இருக்கிறனால நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது 50 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா புளிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும்.
தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட்டால் தான் நமக்கு வந்து தயிர் திரிஞ்சு போகாமல் ஸ்மூத்தாக வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுக்கு. தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலாவில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கண்ணாலே மெஷர் பண்ணிக்கணும். அது எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நமக்கு அளவு தெரியும் இல்லையா? இந்த மசாலாவில் வந்து இவ்வளோ தான் தண்ணி இருக்கும், நம்ம டம்ளரில் ஊற்றினா எவ்வளோ தண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ வந்து அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. தண்ணி நான் வந்து ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே வந்து குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. மொத்தமாக 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது கூட தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் 1.5 லெமனை ஜூஸ் புழிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சேர்க்குற தயிர் புளிப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அளந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுருக்கணும். நான் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பொலன்னு நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த ரெடியான பிரியாணியை பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பட் அது ஆறி போக போக பார்த்திங்கன்னா நல்லா வந்து உதிரி ஆகிடும். கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குற இதே மெஷர்மெண்ட் அளவில் வந்து தண்ணி அளந்து வச்சு பாருங்கள். சில பேருக்கு வந்து அரிசியை பொறுத்து தண்ணி மாறுபடும். இப்போ இது வந்து நீங்கள் வீட்டு அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறனால 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அரிசி தண்ணி வந்து அளந்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜிடபிள் பிரியாணியில் வந்து நம்ம எந்த சிக்கன் மட்டனுமே சேர்க்கல. இருந்தாலும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்ல மறந்துடாதீங்க. ஏற்கனவே வந்து வெஜிடபிள் தம் பிரியாணி ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.